இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய இதய ஆண்டவரினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். அவருடைய மேலான அன்புக்காகவும் அரவணைப்பிற்காகவும் நாம் நன்றி செலுத்த நவநாள் எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு இறைப்புகழ் கூறி நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அருமையான நேரத்திலே, இந்த பலியிலே நாம் இறைவனினுடைய அன்பையும் அரவணைப்பையும் சுவைக்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்போடு இணைந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான கருணையை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நாம் அவரை மீட்பர் என்று சொல்லுகிறோம். நற்செய்தியை நமக்கு வாழ்வாக்கியவர் என்று சொல்லுகிறோம். நீதியை நிலைநாட்டியவர் என்று சொல்லுகிறோம். அவர் மீது தூய ஆவி குடிகொண்டிருந்தார், எனவே அவர் நம்மில் ஒருவராக வாழ்ந்தார் என்று பல நிலைகளிலே நாம் அவரை குறித்து போற்றுகிறோம், புகழ்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த இறுதி பகுதியிலே, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார் என்று சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார் என்று சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளினுடைய அன்பையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த இரக்கத்தையும் அன்பையும் நாம் அதிகம் நினைத்து பார்த்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதோடு இணைந்து ஆண்டவரினுடைய மேலான ஒரு செயலை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னவென்றால், அவரினுடைய மென்மை, அந்த இதயத்தின் மென்மையை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயம் அன்பின் இதயம், இரக்கத்தின் இதயம். அதோடு சேர்ந்து அது மென்மையின் இதயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மென்மையைத்தான் இந்த 20வது வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அவர் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். அன்பார்ந்தவர்களே, இதில் 2 உருவகங்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஒன்று நெறிந்த நாணல். நாணல் என்றால் நமக்கு தெரியும், ஆற்றங்கரை ஓரங்களிலே, நீரோரங்களிலே அந்த நாணல் வளர்ந்து இருக்கும், உயர்ந்து வளர்ந்து இருக்கும். அது காற்றடிக்கின்ற திசையில் அது வளைந்து கொடுக்கும். எல்லா விதமான சூழலுக்கும் அது வளைந்து கொடுத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நெறிந்து போன நாணலாக இருக்கின்ற ஒரு நிலையை கூட கடவுள் மென்மையாக கையாளுவார் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் நெறிந்த நாணலை முறியார். ஏற்கனவே நெறிந்து போயிருக்கிறது, ஆனால் அந்த நாணலை கூட முறியாதவர், முறிக்காதவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அளவிற்கு மென்மை மிகுந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல புகையும் திரியை அணையார் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற திரியை நாம் அணைத்தோம் என்றால் அங்கிருக்கிற அந்த திரியிலிருந்து ஒரு புகை வரும். அந்த புகையில் இருக்கிற அந்த கருப்பு திரி சில நேரங்களிலே நமது கைப்பட்டால் அது சாம்பலாகி போய்விடும். ஆனால் அதை கூட அவர் அணைக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவினுடைய இதயம் அப்படிப்பட்ட மென்மையின் இதயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த 2 உருவகங்களுக்கும் மேலாக வேறு எதை நாம் சொல்ல முடியும்?
நெறிந்த நாணலை கூட முறிக்காதவர், புகைகின்ற திரியை அணைக்காதவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது எதை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த மனித மனம் பல்வேறு பிரச்சனைகளால் உழன்று கொண்டிருக்கிற மனம். நம்முடைய வாழ்வு என்பது பல்வேறு விதமான பிரச்சனைகளால், ஏற்றத்தாழ்வுகளினால் அடைபட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட உடைந்து போயிருக்கிற மனங்களை அவர் தன்னுடைய மென்மையான கரத்தினால், மென்மையான இதயத்தினால் அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த அருமையான வார்த்தையை எசாயா இறைவாக்கினர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். அப்படி என்றால் உடைந்து போயிருக்கிற உள்ளத்தையும் கட்டி எழுப்பவும், பாவப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் மனங்களை அவர் மீட்டு எடுக்கவுமே தன்னை முழுமையாக அவர் கையளித்துக் கொண்டார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் திரு அவையினுடைய தந்தையர்களும் மிக அழகாக போற்றுகிறார்கள். புனித யோவான் கிறிசோஸ்தம் இந்த மென்மையை பற்றி பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லா நற்பண்புகளிலும் மென்மையும் சாந்தமுமே முதன்மையானவை. அதை இயேசுவோடு அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தன்னுடைய செயல்களாலும் இதை அவர் கற்பித்தார் மக்களுக்கு என்று சொல்லுகிறார். அதனால்தான் தமக்கு எதிராக சதி செய்தவர்கள், கல்லெறிந்தவர்கள், இகழ்ந்தவர்கள் அனைவரையும் மென்மையோடு அரவணைக்கின்ற அந்த மனதினை பெற்றிருந்தார். எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த மென்மை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இது பலவீனம் அல்ல. மென்மை என்பது பலவீனம் அல்ல, மாறாக கட்டுப்படுத்தப்பட்ட வல்லமை என்று சொல்லுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவினுடைய மென்மை என்பது அவருடைய பலவீனம் அல்ல, அவருடைய அன்பு என்பது அவருடைய பலவீனம் அல்ல, மாறாக நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற, கட்டுப்படுத்துகின்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது. எனவே மென்மை மனம் படைத்தவர்கள் பல நேரங்களிலே கோழைகளாக பார்க்கப்படுகிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் மென்மையாக இருக்கிறவர்கள் பிழைக்க தெரியாதவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில். ஆனால் திரு அவையினுடைய தந்தையர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கட்டுக்கோப்பானவர்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கட்டுக்கோப்பானவர்கள். மாறாக அவருடைய வாழ்க்கையோடு அவர்கள் ஒன்றிணைந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மென்மை என்பது அவருடைய செயல்களில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அவருடைய நற்செயல்கள் ஒவ்வொன்றிலும் அந்த மென்மை தன்மை வெளிப்பட்டதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதைத்தான் மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மிக அழகாக சொல்லுவார், நாம் எல்லோருமே நெறிந்த நாணல்கள் தான். ஏதோ ஒரு வகையிலே நாம் எல்லோரும் நெறிந்த நாணல்களாக இருக்கிறோம். அந்த நெறிந்த நாணலை முறிக்காமல் நம்மை அன்பாலும் தன்னுடைய மென்மையாலும் அரவணைக்கின்றவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இதைத்தான் திரு அவை கூட ஆரம்ப காலத்திலே இதை ஒரு தூய ஆவியாரினுடைய கனியாக பார்த்தார்கள். திரு அவை அப்படித்தான் பார்த்தது. மென்மை என்பது தூய ஆவியானவரினுடைய கனியாக பார்க்கப்பட்டது. புனித கிளமெண்ட் மற்றும் பலர் இதை மிக ஆழமாக சொல்லுகிறார்கள். தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கி வந்தாரே, அது புறா மற்றும் தூய ஆவியார் மென்மையின் அடையாளமாக பார்க்கப்பட்டதை உணர்ந்து இது தூய ஆவியாரினுடைய கனி என்ற நிலையிலே பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் அன்பிற்குரியவர்களே, இந்த மென்மை தன்மை என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெறுவது. இது கோபத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலை தருகிறது என்று சொல்லுகிறது நம்முடைய திரு அவை. கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த மென்மை தன்மையில் இருந்துதான். அதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே,
மென்மை தன்மை எங்கு இருக்கிறதோ அங்கே கிறிஸ்துவினுடைய அன்பும் இதயமும் குடிகொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவருடைய இதயத்திலிருந்து வெளிவந்த அந்த மென்மையான வார்த்தைகளும் கனிந்த இதயமும் தான் இன்றைக்கு நம் எல்லோரையும் அவரிடத்திலே ஈர்த்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுளினுடைய வல்லமை எதில் வெளிப்படுகிறது என்றால் அவருடைய மென்மையில் வெளிப்படுகிறது, அவருடைய மீட்பில் வெளிப்படுகிறது. அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது என்றால் அவருடைய இதயத்தில் இருந்து பொங்கி வழிகின்ற அந்த இரக்கம், அந்த மென்மையின் இரக்கம், அதிலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த வாக்கியத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மென்மையான இதயத்தினின்று நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய கண்முன் வைக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே. நம்முடைய இந்த சமுதாய வாழ்க்கை நம் கண்முன் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை கரைத்துக் கொள்ளுகிறோம், ஒப்படைக்கின்றோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதில் எப்படிப்பட்ட மென்மை தன்மை வெளிப்படுகிறது என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் கிறிஸ்துவினுடைய அந்த மென்மை தன்மை வெளிப்பட நாம் இடம் கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், திரு இதய ஆண்டவரினுடைய அன்பு பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவரை ஒவ்வொரு நாளும் சந்தித்து அவரை வழிபட்டு போற்றி புகழ்ந்து அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் ஆலயம் வருகிறோம். ஆனால் பல நேரங்களிலே அவருடைய அந்த மென்மை தன்மையை நாம் பெற்றிருக்கிறோமா, அதை பிறருக்கு நாம் பிரதிபலிக்கின்றோமா என்பதிலே மிகப்பெரிய கேள்விக்குறி நம்மிடையே எழுகிறது அன்பிற்குரியவர்களே. கிறிஸ்துவினுடைய அன்பு உண்மையாக்கப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடைய வாழ்வு உண்மையாக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய இதயத்தின் மென்மை நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை உண்மையாக பிரதிபலிக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய வார்த்தையையும் செயல்களையும் நம்முடைய மென்மை தன்மையால், நம்முடைய மென்மையான வார்த்தைகளால், நம்முடைய மென்மையான செயல்களால் என்றைக்கு நாம் பிரதிபலிக்கிறோமோ அன்றுதான் கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய அன்பு மென்மையானது, கிறிஸ்துவினுடைய இரக்கம் மென்மையானது. எனவேதான் அவர் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டார். அவரிடத்திலே பாகுபாடுகள் இல்லை, அவரிடத்திலே பிரிவினைகள் இல்லை, அவரிடத்திலே வேற்றுமைகள் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே பாகுபாடுகள் இருக்கின்றன, பிரிவினைகள் இருக்கின்றன, வேற்றுமைகள் இருக்கின்றன. பிடித்தவர் பிடிக்காதவர் என்று நம்மிடையே பல பாகுபாடுகள் நம்மிடத்திலே இருக்கின்றன. நம்முடைய குடும்பங்களிலேயே கூட எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், பிளவுகள், இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? நம்முடைய கடின இதயத்தில் இருந்து வெளிவருவதுதான் இப்படிப்பட்ட பிரிவினைகளும் பாகுபாடுகளும். எங்கே கடின இதயம் இருக்கிறதோ அங்கேதான் பிரிவினைகளும் பாகுபாடுகளும் இருக்கும். எங்கே மென்மையான கனிந்த இதயம் இருக்கிறதோ அங்கே ஒற்றுமையும் கிறிஸ்துவினுடைய ஞானமும் நிறைவாக குடிகொள்ளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய கனிந்த இதயம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவினுடைய அந்த மென்மையான இதயம்தான் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் நம்மிடத்திலே அந்த மன்னிக்கின்ற மனநிலை இன்றைக்கு இருக்கிறதா? நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது அது வெறும் வார்த்தையாக மாறிவிடுகிறதா, அல்லது என்னுடைய மென்மையான இதயத்தில் இருந்து அது வெளிவருகிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்வு என்பது கடவுளினுடைய அற்புதமான கொடை. அந்த அற்புதமான கொடையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மென்மையின் இதயத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாமும் அவரை போல மென்மையான இதயம் படைத்தவர்களாக, திறந்த மனதுடையவர்களாக, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற
மனிதர்களாக மாறுகிற பொழுதுதான் நாமும் கிறிஸ்துவினுடைய அந்த மென்மையின் இதயத்தை அனுபவிக்க முடியும், சுவைக்க முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் மிக தெளிவாக வாசிக்க கேட்டோம். எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி, இதோ என் ஊழியன், அவர் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மென்மையை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது அவர் எப்பேற்பட்ட ஒரு மீட்பராக நம்மிடத்தில் இருந்திருக்கிறார். அந்த மீட்பரை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறோமே. அப்படி என்றால் நாமும் அந்த மென்மை படைத்தவர்களாக மாற வேண்டும் அல்லவா? அப்படி மென்மை படைத்தவர்களாக மாறுகிற பொழுதுதான் நம்மிடமிருந்து கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும். அதுதான் கிறிஸ்துவினிடத்தில் பார்க்கிறோம். அவருடைய ஆடையை தொட்டார்கள், நலம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நலம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் அந்த மென்மையான மனதை பெற்றிருந்தார், மென்மையான கனிந்த இதயத்தை பெற்றிருந்தார். எனவேதான் அவரால் பிறரோடு தன்னை ஐக்கியப்படுத்த முடிந்தது. நாமும் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பொழுது கிறிஸ்து நம்முடையவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்து நம்முடையவராக மாற வேண்டும் என்றால் நாமும் அவரை போல கனிந்த மனம் படைத்தவர்களாக மாற வேண்டும். அந்த கனிந்த மனமும் மென்மையான இதயமும் கொண்டவர்களாக மாறுகிற பொழுதுதான் கிறிஸ்து நம்மிடமிருந்து ஒளியாக, கிறிஸ்து நம்மிடமிருந்து அன்பாக, கிறிஸ்து நம்மிடமிருந்து இரக்கமாக, கிறிஸ்து நம்மிடமிருந்து மன்னிப்பாக வெளிப்படுவார். பிறரும் கிறிஸ்துவை நம்மில் கண்டுகொள்வார்கள். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த விழாவை அவருக்காக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் கிறிஸ்துவைப் போல மென்மையான மனம் படைத்தவர்களாக மாறி கிறிஸ்துவை பிறருக்கு பிரதிபலிக்கின்ற உண்மை சீடர்களாக வாழ்ந்திட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறைவனின் அருளை இறைஞ்சுவோம். ஆமென்.